అయ్యా ఓం దత్సత్ నమస్కారం అయ్యా. నమస్కారం అయ్యా. హరి ఓం. నమస్కారం అయ్యా. నమస్కారం అమ్మ. నమస్కారం. నమస్కారం. హరి ఓం స్వామి. హరి ఓం స్వామి. హరి ఓం. హరి ఓం. நமஸ்காரம். ஹரி ஓம். குருநாதருக்கு பணிவான வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள் ஐயா. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கங்கள். வணக்கங்கள் அம்மா. இப்போ மணி வந்து 7:31 ஆச்சு. 50 பேர் வந்திருக்கீங்க. உங்க வகுப்பை தொடங்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து ஸ்லோகம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்களா? இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். வந்திருக்கா? வந்திருக்குங்க ஐயா. வந்திருக்குங்க. ஆமா, இது வந்து ரெண்டுமே தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முறையா பாடலாம், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த எழுத்து புரியும் நினைக்கிறேன். ஈன்னு இருக்கா? இப்ப இதெல்லாம் கூட்டு எழுத்து. இதனால இங்க இந்த இடத்துல ஈஸ்வரோ அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆங்கிலத்திலையும் பாருங்க ஈஸ்வரோ அப்படிங்கிற வார்த்தை வருது. இப்போ இந்த ஈஸ்வரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல நம்ம பொருள் கொள்ளணும். குருராத் மேதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அது குருவை குறிப்பிடுற மாதிரி இங்க வருது. அப்ப இந்த மந்திரம், இந்த ஸ்லோகம் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஈஸ்வரோ குருராத் மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹா. இங்க பாருங்க, நான் மா சைட்ல இந்த 2 புள்ளி வந்துட்டா ஹா அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. அதனால நமஹா. அப்போ ஈஸ்வரோ குருராத் மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹா. அப்படிதான் இந்த மந்திரம் சொல்லணும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுவெளி போல எங்கும் நிறைந்தவராகவும் இறைவன் குரு என உடல்களால் பிரிக்கப்பட்டவராகவும் தோன்றும் தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம் என்று இந்த மந்திரம் பொருள் சொல்லுது. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மந்திரத்தினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, சாட்சாத் அவர் ஈஸ்வரனா இருக்கிறார். அவர் தான் குருவா நமக்கு வரார். அப்படி வரும்பொழுது மனித உருவல வந்து உபதேசம் கொடுக்கிறார். அப்ப இங்க மாணிக்க வாசகருக்கு குருவாய் சிவபெருமானே இறங்கி வந்தார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப உடனே சிவபெருமானே அப்படியே நேர்ல ஜடாமுடியோட வந்தாரான்னா அப்படி கற்பனை பண்ணிக்க கூடாது. அதாவது குரு எல்லாமே சிவபெருமான் தான், எல்லா குருவுமே சிவம் தான். ஏன்னா வெட்டவெளித்தன்மையிலிருந்து கீழே இறங்கும் போது அந்த குரு என்ன பண்றாருன்னா, மனித உருவுல வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உபதேசிக்க முடியும், இல்லைன்னா உபதேசிக்க முடியாது. ஏன்னா உங்க அளவுக்கு இறங்கி வந்தால்தான் உபதேசம் கொடுக்க முடியும். அவங்க சூட்சமா இருந்தா உபதேசம் கொடுக்க முடியாது. ஆகவே இங்க குரு வந்து யாரு அப்படின்னா, குரு இறைவன், பிரம்மம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏற்கனவே இன்னொரு மந்திரம் இருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? அங்க குரு யாரு? குருவே தான் பிரம்மம், அந்த சாட்சாத் பரபிரம்மம் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இங்க வந்து இறங்கி வந்து நமக்காக உபதேசம் பண்றாரு. அப்ப இங்க தட்சிணாமூர்த்தியா வந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணவரும் அதே ஈஸ்வரன் தான். அப்ப அவர் என்ன பண்றாரு? சனகாதி முனிவர்களுக்காக மனித உருவ எடுத்து வருவாங்க. அப்ப அப்படிதான் இன்றைக்கு நீங்க கத்துக்கிட்டு இருக்கிற எல்லா குருமார்களும் அப்படிதான் மனித உருவுல வந்து ஈஸ்வரனே உங்களுக்கு உபதேசிக்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மட்டும்தான் நீங்க இந்த பாடத்துல தேர்ச்சி பெற முடியும். இல்லைன்னா இந்த பாடம் உங்களுக்கு உள்ள போகாது, வேலை செய்யாது. நிறைய பேருக்கு வந்து ஏன் பாடம் வந்து வேலை செய்யறது இல்லை அப்படின்னா, குருவை மதிக்கிறது இல்லை. இப்ப சாதாரண உலகியல் கல்வியிலையும் அப்படிதான், இந்த ஆன்மீக கல்வியும் அப்படிதான். நீங்க வகுப்பறையில வந்து பார்ப்பீங்க இல்லையா? வகுப்பறையில பாத்தீங்கன்னா 50 மாணவர்கள் இருப்பாங்க, ஆசிரியர் வருவாரு, வந்து கிளாஸ் எடுப்பாரு.
அதுல எந்தெந்த மாணவர்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினா குருவுக்கு மரியாதை கொடுத்து அவர் சொல்றத இன்வால்மெண்டோட கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் வகுப்பறையில முதல் மாணவர்களா வருவாங்க. பின்னாடி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த ஆசிரியர் நடத்துகிற பாடத்தை கண்டுக்காம அலட்சியமா இருக்கிற மாணவர்கள் வந்து வகுப்பறையில கடைசி மாணவர்களா வருவாங்க. அப்புறம் வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க நல்ல தொழில் உத்தியோகம் அப்படின்னு முன்னேறி இருப்பாங்க. ஆனா நல்லா படிக்காதவன் வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குரு பக்தி இல்லாததுதான் காரணம். அதனால எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கின்ற குரு வந்து சாட்சாத் ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகா. வெட்டவெளி போல எங்கும் நிறைந்தவராகவும் இறைவன் குரு என உடல்களால் பிரிக்கப்பட்டவராகவும் தோன்றுபவர் யார் என்றால் சாட்சாத் தட்சிணாமூர்த்தி தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்க. அவருக்கு வணக்கம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. இப்படிதான் நீங்க இந்த பாடல் படிக்கணும். நீங்க ஆரம்பத்துல மொல்லமாவே படிக்கலாம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமகா அப்படின்னு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை தினசரி நீங்க பிரேயரா பண்ணலாம். பண்ண 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 உங்களுக்கு குரு அனுகிரகம் கிடைக்கும். குருவனுடைய அனுகிரகம் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடும். நீங்க எந்த பாதையில தேர்ந்தெடுத்து போனாலும் அந்த பாதையில நீங்க மாஸ்டர் ஆயிக்கலாம். ஏன்னா அது குரு அனுகிரகம் இருந்தால்தான் மாஸ்டர் ஆக முடியும். நீங்க சமஸ்கிருதம் படிச்சாலும் சரி, வேதாந்தம் படிச்சாலும் சரி, அதுல நீங்க தேர்ச்சி பெறணும் அப்படின்னா குருவருள் வேணும். அந்த குருவருளே தான் திருவருள்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா திருவும் குருவும் வேறு வேறு கிடையாது. இறைவனும் குருவும் உடல்களால் பிரிக்கப்பட்டவராக இருக்கிறார்கள். நீங்கள் வழிபாடு பண்ணுகின்ற இறைவன் உங்களுக்கு சிவபெருமானாக தோன்றலாம். நீங்க பார்க்கின்ற குரு மனித உருவில் தோன்றலாம். ஆனால் இங்கு இருவரும் ஒன்றே, உடல்களால் பிரிக்கப்பட்டவராக தோன்றுகின்றார் என்று. அப்படி தோன்றுகின்றவர் யார் என்றால் சாட்சாத் அந்த ஈஸ்வரன், அந்த பரபிரம்மம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அடுத்தது பாருங்க. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமகா. இந்த மந்திரம் அழகா புரியும் பாருங்க. நல்ல மந்திரம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமகா. அப்படிதான் இந்த பாடல் பாடணும். அதனால இதை எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஓம் ஓம் நமகா ஓம் நமகா பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமகா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஓம் அந்த பிரணவத்தின் அர்த்தமாக இருப்பவருக்கும் தூய அறிவின் வடிவாக இருப்பவருக்கும் களங்கமற்றவருக்கும் எந்த மாற்றங்களிலிருந்தும் விடுபட்டவருக்கும் வணக்கம். அந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு வணக்கங்கள் அப்படின்ட்டு இங்க பாடல் வருது. அப்ப இந்த ரெண்டு மந்திரங்களை மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த குரு அனுகிரகத்தை பெறுவதற்கு நீங்க இதை அப்பப்போ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமஹா அப்படின்னு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு பாடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது உங்களுக்கு மனசும் தூய்மையாகும், குருவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அந்த குரு தான் உங்களுக்கு அறிவா இருக்காரு. உள்ள வந்து குரு வெளியே இல்லை, உங்களுக்குள்ளேயும் இருக்காரு, வெளியே இருக்கிறார். ஆனா வெளியே பார்க்கிறவர் நீங்க இருக்கிறதுனாலதான். அத்வைத வேதாந்தத்தினுடைய சாரம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா, நீங்க வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிற குரு உங்களுக்குள்ள இருக்கிறவர் தான் உங்களுக்காக வெளியே வந்து உபதேசிக்கிறார். ஏன்னா நீங்க எதை தேடுறீங்களோ அந்த தேடும் பொருள் எதுவோ அது அதுவே. ஆனால் அது தன்னை வெளிப்படுத்தி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி வெளியே பல லீலைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அது கொஞ்சம் மைண்ட் அப்டேட் ஆனதான் புரியும். ஆகவே அதெல்லாம் அப்டேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மனசை பக்குவப்படுத்தணும், புரிதலுக்கு மேம்படணும். அதுக்கு தான் இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு கை கொடுக்கும், இந்த மந்திரங்களும் கை கொடுக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அடுத்தது நம்ம சமஸ்கிருத வகுப்புக்குள்ள போறோம். இப்போ சமஸ்கிருத வகுப்புக்குள்ள புது எழுத்துக்களை நம்ம பார்க்க போறோம். அப்பா சின்ன ஒரு விண்ணப்பப்பா. அப்பா நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வேணும்ப்பா, இங்கிலீஷ்ல இருக்கு. சோ தமிழ்லயும் அந்த சமஸ்கிருதம் இருந்தா கொஞ்சம் எங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. சரிம்மா, இதுல தமிழ் விட்டு போச்சு. சரி, தமிழும் நான் சேர்த்து தரேன். நன்றிங்க அப்பா, நன்றி. 嗯， நல்லது. 嗯。 ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமஹா. 嗯嗯。 அப்படின்ட்டு இங்க பாடல் வருது. அப்ப இந்த ரெண்டு மந்திரங்களை மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த குரு
இப்ப நம்ம வந்து அடுத்தது பார்க்க போற எழுத்துக்கள் வந்து ஐயா நீங்க பாடுனது அப்படியே எங்களுக்கு ஒரு இது போட்டு கொடுங்க ஐயா, அதை கேட்டு கேட்டு நாங்க படிச்சுக்கிறோம். சரிங்கம்மா பண்ணித்தரேன். எல்லா ஸ்லோகங்களுக்குமே ஐயாவோட வாய்ஸ்ல ரெக்கார்டிங் கொடுத்தா ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஐயா எங்களுக்கு பயிற்சிக்கு. சரிங்க ஐயா, நான் பண்ணித்தரேன், அப்புறமேட்டு போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்க இப்ப வந்து இன்னொரு புக் வந்திருக்கான்னு பாருங்க. இப்போ வந்துருக்குங்க ஐயா. ஆ வர்க்கம் வரைக்கும் முடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்க போறது வந்து அந்தஸ்தம் ஊஷ்மா, 2 ஐட்டம் பார்க்க போறோம். அதாவது யா ரா லா வா அப்படிங்கறது அந்தஸ்தம் என்றும், ஷா 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 ஹா அப்படிங்கறத வந்து ஊஷ்மம் என்றும் சமஸ்கிருத மொழி அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம இதை எப்படி படிக்கிறோம், எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத இங்க பார்ப்போம். பாருங்க, இந்த எழுத்து வந்து யா ரா லா வா, ஷா 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 ஹா. இது எப்படி நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணணும், ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப இந்த சா அப்படிங்கிற எழுத்து வந்து நம்ம சாதாரண சா எழுத்து மாதிரி தான். இப்ப நம்ம சாதாரண தமிழ் எழுத்துக்களை சா யூஸ் பண்றோம்ல, அதே சா தான், கொஞ்சம் லேசா சொல்லணும் சா அப்படின்ட்டு. அதாவது சந்து சர்க்கரை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, சா சர்க்கரை சந்து அப்படின்னு சொல்றோம். அதே வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தமா சொல்லும்போது சந்தம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப அது மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்திரன் சந்திரன் அப்படிங்கும்போது அதை சான்னு சொல்ல மாட்டோம், ஷா இச்சு கேட்டு அப்படி ஒரு ஷா போடுவோம் பாத்தீங்களா, சந்திரன் அப்படி வரும்போது கொஞ்சம் மாறும். அப்ப இங்க எந்த இடத்துல இப்ப இந்த சா வரணும், எந்த இடத்துல இந்த சா வரணும். இப்ப இதெல்லாம் வந்து சிவஹா அப்படிங்கிற இடத்துல இந்த சா தான் வரும். இந்த இடத்துல இந்த சா, 2வது சா வந்து மேல இப்படி சுழிச்சு விட்டுருப்பாங்க, அதுக்கு பேரு சி போட்டா சிவம் அப்படிங்கிறதுக்கு சி போட்டு சிவகாங்கிற சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல வரும். அப்ப இங்க இந்த சா இந்த சா இந்த சா எல்லாம் சும்மா மைல்டு டிஃபரன்ஸ் தான். நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன வித்தியாசம் தான் தெரியும். பை ஸ்பீட் அதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆயிக்க வேண்டாம். ஷா 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 ஹா அவ்வளவுதான், அப்படி புரிஞ்சுக்கோங்க போதும். பாருங்க, யா ரா லா வா ஷா 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 ஹா, இந்த 4 எழுத்து நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு 8 எழுத்துக்கள் பார்க்க போறோம். இது எப்படின்னா பாருங்க, யா எழுதும் போது முதல்ல 2 போடுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேல இருந்து அப்படி ஒரு கர்வ் இப்படி வரணும், அப்புறம் கீழே அப்படியே கொஞ்சம் பெண்டு பண்ணி போகணும், அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு இறக்கி அப்புறம் டாப்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேரு யா. இப்ப இந்த யா மாதிரியே இன்னொரு எழுத்து இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தோம்ல நம்ம இந்த இடத்துல. பாருங்க, தாவுக்கும் யாவுக்கும் அந்த சுழிதான் வித்தியாசம். பாருங்க, இதுவும் இந்த தா அப்படிங்கிற தா அப்படிங்கிறதுக்கும் இந்த யாவுக்கும் ஒரே ஒரு சின்ன மைல்டு டிஃபரெண்ட் என்னன்னா, இங்க சுழிச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல தா மாதிரி தெரியும், ஆனா சேர்த்தக்கூடாது, ஒரு கோடு தள்ளி போட்டிருக்கணும். அதனால இந்த எழுத்தும் இந்த எழுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இப்ப பாருங்க, யா அப்படிங்கிறது இப்படி போட்டு இப்படி வந்து இப்படி மேல இருந்து ஒரு கோடு போட்டு டாப்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா யா. ராங்கிறது பாருங்க, இப்படி ஒரு வளைவு அப்புறம் மேல தூக்கி இப்படி கீழே இறக்கும் போது அது ரா, டாப்ல ஒரு கோடு. அப்புறம் லாங்கிறது பாருங்க, இப்படி ஒண்ணு அப்புறம் இப்படி ஒண்ணு, நம்ம தமிழ் லா போடுறோம்ல அது மாதிரியே போட்டு அப்படி கொண்டு வந்துட்டு மேல ஒரு கோடு போட்டு இந்த கோடு போடுங்க. ஆனா இங்க தமிழ் லாவுல வந்து நமக்கு வல்லினம் மெல்லினம் 2 லா வரும், லா லா 2 லா வரும். இங்க இந்த லா தான் வரும், இந்த லா இந்த இடத்துல வர்றதுனால தமிழ் எழுத்து கீழே போட்டிருக்கு. இந்த லாவுக்கு இந்த லா தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப யாரா லா. அப்புறம் வா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்ட போட்டுட்டு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா போதும் வா. ஆனா வாவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, வாவுக்கும் இங்க பாருங்க பா பா பா. ஆனா பாவுல குறுக்குல ஒரு கோடு போட்டா இதுக்கு பேரு பா, குறுக்குல கோடு போடாமட்டா வா. அந்த இடத்துல கொஞ்சம் மைல்டு டிஃபரெண்டா நீங்க புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணு கன்ஃபியூஷன் இடம் இல்லை. அப்ப யா ரா லா வா, இந்த 4 எழுத்து நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஷ ஷ ஷ ஹ அப்படிங்கிற இந்த 4 எழுத்து புரிஞ்சுக்கணும். இந்த 8 எழுத்து நம்ம இன்னைக்கு எழுதி பார்க்க போறோம். இதை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். இப்ப எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம இது வரைக்கும் 6 கிளாஸ் தான் முடிச்சிருக்கிறோம். நான் டோட்டலா பார்த்துட்டேன் எத்தனை வகுப்பு நமக்கு ஓடி இருக்குன்ட்டு. நாட்கள் அதிகமான மாதிரி தெரியுது, ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம வந்து வாரத்துல 2 கிளாஸ் தான் வச்சிருக்கோம். அதனால மொத்தமே 6 கிளாஸ் தான் முடிச்சிருக்கோம். அப்படியே ஸ்லோவா தான் போறோம், அது மொல்லமாவே போகலாம், அவசரமே இல்லை. நம்ம நாளைக்கே ஒன்றும் சான்ஸ்கிரிட் பண்டிட் ஆக போறது இல்லை. அப்படியே கிராஜுவலா படிங்க, மொல்லமா படிங்க, நிதானமா ரெடி ஆகுங்க, அவசரமே கிடையாது. சோ இப்போ வந்திருக்கா வேர்ட் டாக்குமெண்ட்? வந்திருக்குங்க ஐயா. பாருங்க, இப்ப நம்ம எப்படி எழுத போறோம் யா அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுத்து அப்படி லைட்டா அப்படி பெண்ட் பண்ணுங்க, அப்புறம் இப்படியே லைட்டா அப்படி தூக்குங்க, நிறுத்திக்குங்க. நிறுத்திட்டு
இதுக்கு மட்டமா இங்கிருந்து ஒரு கோடை அப்படியே இழுங்க நீட்டா. அப்புறம் மேல அப்படி ஒரு கோடை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கு பேர் வந்துங்க யா. அடுத்தது ரா எழுதும்போது 2 எழுதுற மாதிரி தான், ஆனா கொஞ்சம் கர்வ் மட்டும் தான் வேணும். இப்படி லைட்டா இப்படி வாங்க, இப்படி தூக்குங்க, அப்புறம் இப்படி வாங்க, மேல இப்படி ஒரு கோடு போடுங்க. ஒட்டின மாதிரி போட்டீங்கன்னா போதும். ரா பாருங்க, இதுக்கு வந்து ரா. இதை கொஞ்சம் இப்படியும் எழுதலாம். ரா ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அடுத்தது லா. லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண தமிழ் லா மாதிரி தான், ஆனா இப்படி வந்து இப்படி நிறுத்திக்குங்க, அப்புறம் ஒரு கோடு இப்படி போடுங்க, அப்புறம் இதுக்கு மட்டமா இங்கிருந்து அப்படியே ஒரு கோடு இல்லைங்க, இதுக்கு பேர் லா. இந்த பெண்டை வந்து நல்லா பாருங்க, இப்படி போடலாம். இப்படி வந்து இப்படி ரா போடுற மாதிரி வந்து இப்படி இறக்கிக்கிட்டு இப்படி போட்டு இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு லா. அப்புறம் வா வந்து இது வந்து பாருங்க ரா, இந்த ரா, இது வந்து இந்த லா. அடுத்தது வா எழுத போறோம். வா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு ஃபர்ஸ்ட் போட்டுக்குங்க, இப்படி போட்டு இதோட சேர்த்திட்டு இப்படி போட்டீங்கன்னா வா. பாருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டீங்கன்னா வா. இந்த இடம் வந்து இப்ப நான் எழுதும்போது கொஞ்சம் அப்படி மாறிடுச்சு, அதை சரி பண்ணி தரேன். பாருங்க, இப்படி ஒரு கோடு சாதாரணமா இப்படி கொண்டு வரணும், அப்புறம் இப்படி போட்டுக்கணும். இதுல குறுக்கு இப்படி போட்டா இதுக்கு பேர் என்ன? பாவா மாறிடும். பா 3 பா பா வருது இல்லையா, அந்த பா. அதனால இந்த குறுக்குல கோடு வரக்கூடாது. அப்ப அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. வா அப்படின்னு எழுதும்போது ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒரு இது, அப்புறம் இப்படி ஒரு இது, இப்படி போட்டா வா. வா. எனக்கு மவுஸ்ல கொஞ்சம் அப்படி தடுமாறுது, வேற ஒண்ணு இல்லை. வா. அப்ப யாரா லாவா, இப்படிதான் நீங்க எழுதணும். இப்ப இந்த எழுத்துல இன்னொரு டைம் எழுதி பார்த்துடலாம். பாருங்க, யா எழுதுறேன். இப்படி கொண்டு நிறுத்திக்கணும். இப்படி ஒரு கோடு மேல இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு யா. இப்ப இதுவே வந்து நீங்க சாதாரணமா இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு மாவாயிடும். இங்க ஒரு சுழி வரணும். பட் நிறைய பேர் வேகமா எழுதும்போது இப்படி காட்டுவாங்க. ஆனா இந்த சுழி இல்லங்கும் போது இதை யான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மான்னு படிச்சிடக்கூடாது. மாங்கும் போது இந்த கீழே லைட்டா ஒரு கரு வரும், அதை வச்சுதான் நீங்க அதை தீர்மானிக்கணும். அப்போ யா இப்படி வருது. அப்புறம் ரா வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா ரா. அப்புறம் லா இப்படி போட்டு இப்படி போட்டீங்கன்னா லா. அப்புறம் இப்படி போட்டு இப்படி போட்டீங்கன்னா வா. அப்ப யா, ரா. இதை வந்து நாங்க இப்படியும் எழுதுவோம், லா, வா. இப்படிதான் எழுதணும். யா, ரா, லா, வா. சோ இந்த மாதிரி எழுதிட்டு வரும்போது இந்த கொஞ்சம் இப்படி வித்தியாசம் வரலாம். ஆனா கூடுமான வரைக்கும் நீங்க ஆரம்பத்துல எழுதி பழகும் போது நல்லா நீட்டாவே பாருங்க, இப்படி பொறுமையா எழுதுங்க. இப்படி எழுதி இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டீங்கன்னா லா நீட்டா வரும். அதாவது நம்ம சாதாரண லா எழுதுற மாதிரி தான், நிறுத்திக்கிட்டு இப்படி எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா லா அழகா வரும். இந்த ரா எழுதுறமல்ல, அந்த வள்ளின ரா எழுதுறமல்ல, அது மாதிரி தான். பட் ஆனா இந்த பாதியிலே நிறுத்தணும். நீங்க இதை வந்து பாதியிலே நிறுத்தணும். இப்படி இந்த இடத்துல லா எழுதும்போது இப்படி வந்து இங்க வந்து இப்படி நிறுத்திட்டு இப்படி போட்டு இப்படி மேல போட்டாலே லா வரும். நல்லா இந்த மாதிரி இழுத்து பழகிங்க. இவ்வளவுதான், இது ஈஸியா லா வந்துடும். இது மாதிரி நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப யாரா லாவா அப்படிங்கிற எழுத்துல உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடுச்சு. இதுக்கு மேல நம்ம அந்த புக்கையும் நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம போறோம். அடுத்தது ஷா எல்லாம் பார்க்கலாம். இப்ப அந்த ஷா எழுத்துக்கள் போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்னொரு புக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன், அந்த புக்குக்கு போயிட்டு இதுக்கு வரலாம். ஷா எழுத்துக்கு பாருங்க, இப்ப இந்த புக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த புக்ல ஏன் இங்க நான் இப்ப வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மெய் எழுத்துக்கள் வந்து 33, 34 அப்படிங்கிறதுல சில கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வருது. அது கேட்டாங்க, 33 34 அப்படின்ட்டு. இப்ப 33ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாருங்க, இப்ப இந்த லாக்கு அப்புறம் இந்த லா ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. பாருங்க, இந்த லா இப்படி இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து 8 மாதிரி 8 திருப்பி போட்டு மேல ஒரு கோடு போட்டா இங்க ஒரு லா வரும். நான் இந்த லா வந்து உங்களுக்கு சொல்லி தரல, இந்த லா மட்டும் தான் சொல்லி கொடுத்து இந்த லா சொல்லி தரல. ஆனா இந்த லாவும்
வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். 8 தலைகளா போட்டு மேல ஒரு கோடை போட்டு டாப்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த லா வந்துடும். அப்ப இங்க யாரா லாவா திருப்பி ஒரு லா வருது இல்லையா? அப்ப இது வந்துட்டா 34 எழுத்துக்கள் வந்துடும், மெய் எழுத்துக்கள். இப்ப நான் 33 உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த லாவை எடுத்துட்டேன். பெரும்பாலும் இந்த லா அதிகமா புழக்கத்துல இருக்காது, இந்த லா தான் வரும். ரொம்ப ரேர் கேஸா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 8 இப்படி தலைகளா போட்டிருந்தாங்கன்னா அதுவும் லா தான். இந்த லாவை அப்படி சேர்த்துக்கு போட்ட உடனே நீங்க அந்த ஜஸ்ட் அந்த லாவை மாத்தி படிக்க வேண்டியதுதான். ஆனா ப்ரொனன்சியேஷன் என்னமோ லா தான் படிக்க முடியும், வேற லா எல்லாம் வராது. அதனால சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரே லா தான். இப்படி போட்டாலும் நம்ம லான்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதானே தவிர தமிழ்ல புரியறதுக்காக உங்களுக்கு இந்த லாவையும் மாத்தி காட்டுறோம். அப்ப இந்த இடத்துல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. இப்ப யாரா லாவா அப்படின்ற இன்னொரு லாவும் சேர்த்துனா இங்க எத்தனை எழுத்தாச்சு? 5 எழுத்தாச்சு. ஆனா நம்ம அங்க 4 எழுத்து தான் பார்த்தோம், யாரா லாவா. இது ஏன் நான் இந்த புக்கை கொண்டு வந்து உங்களுக்கு கம்பாரிசன் காட்டுறேன் அப்படின்னா நீங்க அப்புறம் கன்ஃபியூஷன் வரும். இந்த புக் எடுத்து படிக்கும்போது இந்த லாவை விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த லா அவசியம் இல்லை, வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த சொல்றேன். அப்புறம் இந்த யாரா லாவா அப்படிங்கிறத அந்தஸ்தம் அப்படிங்கிற பேர்லயும் நம்ம வச்சிருக்கோங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் வர்க்கம் பாருங்க, கா வர்க்கம், சா வர்க்கம், டா வர்க்கம், தா வர்க்கம், பா வர்க்கம்னு இப்படி பண்ணிட்டே வந்த பிறகு இந்த இடத்துல மட்டும் ஏன் யாரா லாவா அப்படிங்கறத அந்தஸ்தம்னு சான்ஸ்கிரிட்ல பேர் வச்சிருக்காங்கன்னா அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இப்ப அடுத்தது நம்ம இந்த சா, ஷா, ஷா, ஹா. இப்ப இந்த சா, இந்த சா, இந்த சா, இந்த ஹா, இந்த இடத்துல இந்த சா மாறும்போது நமக்கு வார்த்தைகள் மாறும். இப்ப சிவாங்கிற இடத்துல பாருங்க, இந்த சி போட்டு சிவா வர்ற எழுத்தும் தமிழ் எழுதும்போது எழுதுவாங்க. இந்த சாவை போட்டு சிவான்னு எழுதுறவங்களும் உண்டு. அப்ப நீங்க ஏங்க சிவான்னா இந்த சா போட்டுதான் சிவான்னு எழுதணுமா, இந்த சா போட்டு எழுதக்கூடாதுன்னா எழுதலாம். இது நாமளாம் தீர்மானிக்கிறது தான். மற்றபடி ப்ரொனன்சியேஷன் தான் கொஞ்சம் லைட்டா மாறும். இப்ப பாருங்க, இந்த சா என்னன்னா நம்ம சாதாரண சா எழுதுறோம்ல, இங்க வர்ற சா, இந்த சா வர்க்கத்துல பாருங்க வர்ற இந்த முதல் சா இருக்குல்ல, அதே சாவை தான் தூக்கி இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏங்க இப்ப இந்த சா சொல்ற மாதிரி இந்த சாவை சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனா பாருங்க அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. சா என்ற எழுத்தை சா வர்க்கத்தில் உள்ள சா போல் அல்லாது லேசாக சந்து சர்க்கரை என்பதை போல நுனி நாக்கினால் உச்சரிக்க வேண்டும். அதுக்குதான் இந்த புக்கு கொண்டு வந்தேன். இந்த புக்கு நான் ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, நீங்க இந்த அடுத்த லெட்டர் இப்ப நான் சா ஷா ஷா ஹான்னு சொல்லும் போது இது எப்படிங்க சான்னு சாதாரண சாவா உச்சரிக்கலாமா நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா சும்மா நுனி நாக்குல சா அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கிறதுக்கு இவங்களே வழி சொல்றாங்க. அப்ப இந்த சா என்ற எழுத்தை சா வர்க்கத்தில் உள்ள சா போல் அல்லாது லேசாக சந்து சர்க்கரை அப்படி என்பதை போல நுனி நாக்கினால் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்றத ஒரு பாயிண்டா எடுத்துக்கங்க. குறிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உச்சாரணத்தை குறிக்க இப்ப நம்ம எப்படி கால வந்து 4 கா இருக்கும்போது 2வது கா வந்து கான்னு சொல்லுவோம், 3வது கான்னு கொஞ்சம் அழுத்துவோம், 4வது கான்போம். அப்ப க க அப்படிதான் நம்ம காவை வந்து 4 விதமா உச்சரிப்போம். அப்ப அந்த உச்சாரணத்தை குறிக்க க க க க கான்னு உச்சரிக்கும் போது குறிப்பிடுவர். அப்ப இங்க கரை அப்படிங்கறத நீங்க அந்த கரைன்னு படிப்பீங்களா கரைன்னு படிப்பீங்களா அப்படிங்கறத நீங்க ப்ரொனன்சியேஷனை தான் வச்சு முடிவு பண்ணணுங்கிறத தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி சான்ஸ்கிரிட்ல அந்த குழப்பம் இருக்காது. இப்ப நீங்க தமிழ்ல வந்து இதை கரைன்னு படிக்கும்போது நீங்க கடற்கரைன்னு படிக்கலாம், கடற்கரைன்னு கூட படிக்கலாம். அதான் நான் உங்களுக்கு உச்சாரணம் பண்ணும்போது தமிழ்ல அந்த ப்ராப்ளம் இருக்குங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இத கரைன்னு படிக்கிறதா கரைன்னு படிக்கிறதா, இத தச்சன்னு படிக்கிறதா இல்ல தச்சன்னு படிக்கிறதா. இப்ப தச்சனுங்கிற வார்த்தை இருக்கு. பார்வதி தேவியுடைய அப்பா பேர் என்ன? தச்சன். அப்போ தச்சனும் படிக்கலாம் தச்சனும் படிக்கலாம். ஆனா தமிழ்ல வந்து இந்த இடத்துல தா மட்டும் தான் போட்டுருவாங்க. அப்ப நீங்க இதை அழுத்தம் குடிக்கிறதா இருந்தா தாவை கொஞ்சம் அழுத்தமா எழுதி தச்சன்னு படிக்கலாம், அழுத்தம் குடிக்காம படிக்கணும்னா தச்சன்னு படிக்கலாம். அப்போ இது மாதிரிதான் இங்கேயும் பட்டம்னு படிக்கலாம் பட்டம்னு படிக்கலாம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பட்டர்னு சொல்லுவாங்க பட்டர்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன்ல வரக்கூடிய ப்ராப்ளம், உச்சரிப்புல வரக்கூடிய ப்ராப்ளம். சோ அதை நம்ம போட்டு இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ்னு வந்துட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கிற அளவுக்கு வேண்டியது இல்லை. அதனால இங்க சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. நீங்க எழுத்துக்களை வச்சே நீங்க அதை சரியா உச்சரிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் இந்த வார்த்தையை விட்டுடக்கூடாது. பாருங்க, தரை தரைன்னு படிக்கலாம், படம் படம் அப்படின்னு படிக்கலாம். சோ இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள்ல ஒரே லெட்டரை வச்சு நாம தீர்மானம் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தீர்மானம் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற சிறப்பா பாக்குற மாதிரி சான்ஸ்கிரிட்ல
நீங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றம் பண்ண வேண்டாம், எழுத்துக்களை பார்த்தே நீங்க சரியா படிச்சுக்கலாம். அதுதான் இங்க சான்ஸ்கிரிட்ல ஒரு சிறப்பு. அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, இவற்றில் உள்ள தடிப்பான எழுத்துக்களை போல் முதல் எழுத்துக்களை உச்சரிக்கிறோம். அப்ப இங்க தடிப்பான எழுத்துக்கள் போல முதல் எழுத்துக்களை இங்க உச்சரிக்கும் போது தரை, தச்சன், பட்டம், தரை, படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க படிக்கிறோம். ஆனா இப்படி தமிழ் வார்த்தை இருக்கானா? இப்படி இல்ல. அப்ப இரண்டாவது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை போல இருமடங்கு அல்லது மும்மடங்கு அழுத்தமாய் உச்சரிக்கப்பட வேண்டும். மூன்றாவது எழுத்துக்கள் மெதுவானவை. அப்போ தங்கம், ஜன்னல், குடம், மந்தம், அன்பன் என்ற சொற்களில் உள்ள க, ஜ, த, த, பா போல் உச்சரிக்க வேண்டியவைகள். அப்ப இதை நம்ம தங்கம் அப்படிங்கும்போது தாங்கிறது சாதாரண தா தான் யூஸ் பண்றோம், தங்கம்னு சொல்ல மாட்டோம். தங்கம் தான் சொல்லுவோம், தங்கம்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல ஜான் அப்படிங்க வரும்போது ஜன்னல்னு சொல்லுவோம், ச ச ஜ ஜல. அப்ப நம்ம தமிழ்ல பாருங்க, ஜான் வரும்போது இந்த ஜாவை யூஸ் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு கன்ஃபியூஷனே வராது. சன்னல்னு படிக்க மாட்டோம், ஜன்னல்னு தான் படிப்போம். ஏன்னா இங்க ஜா வந்துடுச்சு. ஆனா இங்க குடம்னு படிக்கலாம், குடம்னு படிக்கலாம். அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல வித்தியாசம் பண்றது அவங்க அந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பானை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், சிலர் வந்து பானை அப்படிம்பாங்க. தமிழ் ப்ரொனன்சியேஷனே ரெண்டு வார்த்தையும் கலந்து வரும். நீங்க அந்த பானை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அனுப்புவாரு, அவர் போய் பானை வாங்கிட்டு வரலாம். இன்னொருத்தர் எங்க கடைவீதியில போய் பானை வாங்கிட்டு வரும்போது பானை வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது நாம என்னன்னா, அவர் பானையத்தான், அதாவது பானையத்தான் பானைன்னு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல அந்த இடத்துல. ஆனா உண்மையா தமிழ் வார்த்தை என்ன? பானை தான். ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது நம்ம அதை பானைன்னு அப்படின்றோம். அப்ப இது மாதிரி லாங்குவேஜ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தமிழ்ல இருக்கு, ஆனா சான்ஸ்கிரிட்ல அது இல்லை. ஆனால் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இங்க எப்படி நாம இந்த எழுத்துக்களை கா, ஜா, பா போல் உச்சரிக்க வேண்டியவோ அது மாதிரி பார்த்து நீங்க இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உச்சரிச்சிங்க என்று ஆரம்பத்துல சொல்றாங்க. நாம இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஏன்னா நான் உங்களை இதுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பாததுனால நான் டைரக்டாவே க க கான்னு உங்களை கூப்பிட்டு போயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல குழப்பம் ஆயிடும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அப்ப இங்க நாலாவது எழுத்துக்கள் மூன்றாவதை விட சற்று கடினமாய் உச்சரிக்கப்பட வேண்டியவை. அப்ப சம்ஸ்கிருதம் கற்றவிடம் நேரில் உச்சரிப்பை கற்பது நலம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாங்க பாருங்க. அப்ப நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்றதை விட ஏற்கனவே சம்ஸ்கிருத மொழி கற்றவர்களிடத்திலே அதை உச்சரிக்க சொல்லி நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு எழுத்துக்கள் சரியா உச்சரிக்க முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இப்ப வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ரு, ரு, லு அப்படின்னு எழுத்துக்கள் எல்லாம் இப்ப நம்ம வரப்போகுது. இந்த இனிமேல் நம்ம படிக்கும்போது அந்த ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோம். இது எந்த இடத்துல கூட்டு எழுத்துக்களா போடும்போது எப்படி நம்ம கொண்டு போறோம், அப்புறம் அதை வந்து கக்கா கிக்கி எல்லாம் எழுதும்போது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி போக பார்த்துக்கலாம். இப்ப காங்கிற எழுத்து எப்படி வந்து மெய் எழுத்து உருவாச்சு அப்படின்னா, இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா. அப்ப இக்கு பிளஸ் இ ஈக்குவல் டு கி. அப்புறம் இக்கு பிளஸ் உ ஈக்குவல் டு கு. அப்ப இக்கு பிளஸ் ரு ஈக்குவல் டு குரு. அப்படிதான் இங்க வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் எப்படி உயிர்மெய் எழுத்துக்களை படிக்கிறோம், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து மெய் எழுத்துக்களை நம்ம படிக்கிற மாதிரி தான் இங்கேயும் சான்ஸ்கிரிட்லயும் வருது. இப்ப இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப அதனால இங்க ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம். அடுத்தது பாருங்க, இதுலயே வந்து நம்ம உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம படிக்கும் போது இப்ப பாருங்க, சாதாரணமா நம்ம ஏற்கனவே அ ஆ இ இ உ உ ரு, இங்க லூ எல்லாம் கிடையாது, ஏ ஐ ஓ ஔ அப்படி மட்டும் தான் நம்ம படிச்சோம். அப்ப 2 4 6 8 10 11 எழுத்து. அப்ப நம்ம ஆக்சுவலா 11 எழுத்து தான் படிச்சோமா அப்படின்னா, தமிழ்ல படிக்கும் போது இங்க பாருங்க எந்த இடத்துல எத்தனை எழுத்து படிச்சோம் பாருங்க. ரூக்கு அப்புறம் லூ இருக்கு, அப்புறம் இங்க அந்த ரூ இருக்கு, இந்த ரூ இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப இங்க 15 உயிர் எழுத்துக்கள் இங்க நம்ம பார்த்தோம், ஆயுத எழுத்துக்கள் அம்மக எல்லாம் பார்த்தோம். ஆனா இங்க அந்த டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க வந்து 2 4 6 8 11 எழுத்துக்கள்ல தான் நம்ம இந்த கக்கா கிக்கி எல்லாம் பார்க்க போறோம். அப்போ நீங்க இங்க எந்த அடிப்படையில இப்ப நம்ம கக்கா கிக்கி பார்க்க போறோம் அப்படின்னா, கக்கா கிக்கி குக்கு அந்த குருன்னு தான் படிக்கணும். இந்த இடத்துல இந்த குருங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு நீங்க போட்டிருக்கு பாருங்க, இக்கு பிளஸ் ரூ சேர்ந்து குரு, அந்த குரு தான் இது குரு. அப்போ கே கை கோ கௌ. இது நம்ம இப்ப இன்னைக்கு இது கொஞ்சம் டச் பண்ண போறோம். முதல் எழுத்து இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் விட போறேன். ஏன்னா 4 8 எழுத்தோட உங்களை விட்டா டைம் பத்தாது. கூட இந்த கக்கா கேக்கையும் நீங்க சேர்த்து படிக்க போறீங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். அப்ப இந்த பாயிண்ட்டை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் படிக்கும் போது நம்ம அடுத்தது இந்த இடத்துக்கே போனோம்னா, இந்த புக்ல அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இன்னொரு புக் வந்திருக்கோம். இந்த புக்கு எதுக்குன்னா கம்பேரிசன். உங்களுக்கு
இப்ப பாருங்க, அந்த புக்குக்கும் இந்த புக்குக்கும் என்ன கம்பாரிசன்னா பாருங்க, அ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம்மகா கூட வந்துருக்கு பாத்தீங்களா? அங்க 11 எழுத்து தானே பார்த்தோம். இங்க 2 4 6 8 10 13 எழுத்து வந்துருச்சு பாருங்க. அப்ப இங்க என்ன படிக்க போறோம் அப்படின்னா, முதல் எழுத்து இக்க போட்டுறாங்க இந்த இடத்துல. அப்ப கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹா. இப்ப ஹிந்தி படிக்கும்போது இந்த மாதிரி தான் படிப்பாங்க. அதே சான்ஸ்கிரிட் சேம். அப்ப இங்க கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹா. இப்படிதான் நீங்க படிக்கணும். இப்ப இந்த எழுத்துக்களை படிக்கும்போது என்னென்ன மெத்தட்ல நம்ம அதை ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த எழுத்து தெரியும் உங்களுக்கு, சாதாரண கா, இது நீங்க பழகிட்டீங்க இந்த காவை. ஆனா இந்த கா கோட சைட்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் பாருங்க கா. அப்ப அது எப்படி போடணுங்கிறத மேல பாருங்க, இந்த இடத்துல எல்லாமே புரிய வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, இங்க கவனிங்க எல்லாமே பாருங்க. ஒரு கா பக்கத்துல ஒரு சாதாரணமா ஒரு கோடை இழுத்து டோட்டலா மேல ஒரு டாப்ல பெரிய கோடு ஒண்ணு ரெண்டையும் சேர்த்து போட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கா. இது சாதாரண கா, இது கா. அதே கா போட்டு பாருங்க, இது எப்படி நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறது போடுறாங்க. பக்கத்துல இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒரு கோடு போட்டு இதை இப்படி ரெண்டையும் இணைச்சிட்டாங்கன்னா இதுக்கு பேரு கி. அதுவே இந்த பக்கம் போட்ட இந்த கோடை அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டீங்கன்னா கி. அப்ப கிக் கி. அப்ப இங்க இ அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இங்க இ இ அப்படின்னு வர்ற மாதிரி கிக் கி. இங்க பாருங்க ஊ அப்படிங்கிற வார்த்தை எடுத்து இங்க கூ போடும்போது கீழே பாருங்க ஒரு சுழி மட்டும் சுழிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. அது மாதிரி கீழே இப்படி ஒரு சுழி சுழிக்கணும். அப்புறம் இங்க கூ அப்படிங்கும் போது இந்த சுழி அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா அது கூவா மாறும். இங்க எப்படி இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் திருப்பி போட்டீங்கன்னா அது கீயா மாறுதோ அது மாதிரி இது கூவா மாறும். அப்புறம் இங்க அது கீழே இப்படி லைட்டா இப்படி ஒரு கீழே இப்படி ஒண்ணு இழுத்து விட்டீங்கன்னா அது க்ரூ. அப்புறம் கே போடும்போது மேல இருந்து ஒரு கோடு, கை போடும்போது 2. அப்புறம் அதுவே கே கைக்கு அப்புறம் கோ போடும்போது இந்த கா அப்படிங்கிற எழுத்து மாதிரியே போட்டு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா அது கோ. அப்புறம் இந்த கா எழுத்து போடுற மாதிரியே போட்டு மேல 2 கோடு போட்டீங்கன்னா அது கௌ. அப்புறம் காங்கிற எழுத்து போட்டு மேல ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதுக்கு பேரு கம். அந்த காங்கிற எழுத்து போட்டு பக்கத்துல 2 புள்ளி வச்சீங்கன்னா கஹா. ஹாங்கிற எழுத்தை சேர்த்தி படிக்கிறதுனால இத கஹா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க, கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹா. இந்த எழுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால இங்க வந்தேன். அதனால சாசா பார்த்துட்டு திருப்பி இதுக்கு வருவோம். இப்ப மீண்டும் நம்ம அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போலாம். இப்ப பாருங்க, இந்த சா எழுதும் போது முதல்ல இந்த 2 போடுற மாதிரி தான் அழகா போடணும். இப்படி போட்டு இப்படி வந்து இந்த பக்கத்துல இப்படி ஒரு கோடை போட்டு இது அப்படியே மேல இணைச்சிக்கணும். இதை வந்து நம்ம எந்த சாவா எடுத்துக்கிறோம், தமிழ் எடுத்துக்கல அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நம்ம இந்த சாதாரண தமிழ்ல வர்ற சா தான் போட்டுக்கிறோம் பாருங்க. இந்த சா தான் இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இது சா ஆச்சுங்களா? அடுத்தது இதை இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கலாம் அப்படின்னா பாருங்க, இந்த எஸ் போட்டு ஏ போட்டுக்கிறேன். இந்த மேல ஒண்ணுமே போடாம சாதாரணமா விட்டா இதுக்கு வந்து சா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்தது இன்னொரு சா எழுத போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா யூ போடுற மாதிரி தான். இப்படி வந்து அந்த இதை போடுறீங்கல்ல, பா போடுற மாதிரி போட்டுக்கணும். மேல ஒரு டாப்ல ஒரு கோடு போட்டுங்க, குறுக்குல இப்படி ஒரு கோடை போடுங்க. போட்டீங்கன்னா இதுக்கு வந்து என்ன சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவக்கு வர்றத சா இருக்குல்ல, அந்த சா தான். இப்ப இதை போட்டு இப்படி போடுவோம்ல சிவான்ட்டு, அதே சாதான். அப்ப இங்க இந்த சாவை வந்து இப்போ நம்ம சாதாரண சாவா இப்படி போட்டுக்கிறோம். இந்த சா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு சா இருக்கு. அது எப்படின்னா பாருங்க, இந்த ரா போடுற மாதிரி தான். இப்படி வந்து இப்படி போட்டுக்கணும். அப்புறம் இங்க ஒரு கோடு இப்படி போட்டுக்கணும். அப்புறம் மேல இப்படி ஒரு டாப்ல ஒரு கோடு போடணும், கீழே இந்த கோடு இணைச்சுக்கணும். இப்ப இணைச்ச பிறகு இப்ப இந்த சா இதுவும் சாதாரண சா தான். ஆனா இந்த சா வந்து இப்படி வரும். இந்த சா தமிழ் சாவுல, இங்கிலீஷ்ல சொல்லணும் இது சான் தான் சொல்லணும், வேற வார்த்தை இல்ல, இதுதான் யூஸ் பண்ணணும். இந்த சா மட்டும் கொஞ்சம் இழுத்து சொல்லணும். சிவா அப்படின்னு வர்றதுனால இந்த புள்ளி வச்சுக்கலாம். இங்க கீழே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டா ச ஷா சா. இது மட்டும் கொஞ்சம் இஸ் மாதிரி சேர்த்து சொல்லுங்களேன். ச ஷ அந்த
இஸ் சேர்த்து சொல்லணும். சிவா அப்படிங்கும்போது ஷி அப்படின்னு வர்ற மாதிரி சிவா. அப்போ ச ஷ சா. அப்புறம் அடுத்தது ஹா வந்து பாருங்க, இப்படி ஒரு கோடு, மேல இருந்து ஒரு கோடு, அப்புறம் இப்படியே போட்டு இப்படி வந்து இதுல இருந்து குறுக்கள் இப்படி எடுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சது ஹா. இப்படிதான் நீங்க எழுதணும். அந்த இதுல பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும். அவங்க எப்படி எழுதிருப்பாங்கன்னா பாருங்க, இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. நாங்க எழுதுறது வந்து இப்படி போட்டு ஜஸ்ட் இப்படி போட்டு எழுதுருவோம், அவ்வளவுதான். இதுதான் ஹா, ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்படி எழுதி பழகுங்க. ஹா இப்படி 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 போட்டீங்கன்னா இது ஹா. ஹா மட்டும் கொஞ்சம் நான் என்னுடைய ஸ்டைல்ல சொல்லித்தரேன், ஏன்னா அப்படி பழகினா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். புக்கில் போட்டிருக்கிற மாதிரி நீங்க ஹா எழுத வேண்டியதில்லை, இப்படி எழுதுங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம் எப்படி அங்க ஹா வருதுங்கிறத. பாருங்க, இப்ப இந்த ஷா எழுத வேண்டியது அவங்க சொல்லி கொடுத்துருக்க மெத்தட் வந்து பாருங்க, இப்படி 1 இப்படி 2 இப்படி கொண்டு நிறுத்த சொல்லுவாங்க. அப்புறம் இங்கிருந்து ஒரு பெண்டை கொண்டு வந்து இப்படி போட சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி போட சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து HA ஹா. நம்ம தமிழ்ல இந்த ஹா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா HA ஹா. இந்த ஹா எழுதுறோம் இல்லையா? இப்ப இதே ஹா தான், பட் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது இப்ப நீங்க இதை எப்படி இந்த இடத்துல எழுதி பழகலாம் அப்படின்னு திருப்பி ஒரு டைம் சொல்றேன். பாருங்க, இந்த சா எழுதும்போது பாருங்க 2 போடுற மாதிரியே போடுங்க. இப்படியே வந்து இப்படி வந்துட்டு நிறுத்திக்குங்க, பக்கத்துல ஒரு கோடு போடுங்க, மேல இதை ஒட்டுக்கா இணைச்சிக்குங்க. இது சா. அப்புறம் ஷா எழுதும்போது இப்படி பா மாதிரியே போட்டுக்கலாம். நான்லாம் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்குவேன். அப்ப இதுக்கு பேர் வந்து ஷா. இஸ் மாதிரி கொஞ்சம் அழுத்தி ஷான்னு சொல்லணும். அப்புறம் இப்படி எழுதும் போது இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படியும் நீங்க எழுதிக்கலாம் ஷா. அல்லது இப்படி போட்டு இப்படி போட்டு இதை போட்டு இங்க குறுக்குல சேர்த்துனாலும் தப்பு இல்லை. ஆனா இப்படி எழுதும் போது இந்த எழுத பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து சா. சா ஷா ஷா. அப்புறம் ஹா வந்து பாருங்க, இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு எஸ் மாதிரி போட்டு இப்படி நிறுத்திட்டு இப்படி எஸ் மாதிரியே வந்துட்டா கூட தப்பு இல்லை, இப்படி விட்டுக்குங்க, அவ்வளவுதான் ஹா. இது ஹா. எஸ் மாதிரி போடுங்க, ஃபர்ஸ்ட் வந்து எஸ் மாதிரி போடுங்க. இங்க உள்ள இருந்து ஒரு இதை வெளியிலுங்க, போட்டீங்கன்னா ஹா மாதிரி வந்துடும். இந்த ஹா தான் ஈஸி உங்களுக்கு எழுதுறது. இந்த மாதிரி எழுதி பழகுங்க. அப்ப இந்த ஹா எழுதும்போது இப்படி எழுதிக்கிங்க, புக்கில் இருக்கிற மாதிரி எழுத வேண்டியதில்லை. இது ஒரு ஷார்ட் மெத்தட். இது நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி போட்டு இப்படி போட்டுக்குவோம், அதாவது இப்படி போட்டுவோம், இங்க உள்ள இருந்து இப்படி எடுத்தோம்னா ஹா ஆயிடும். பாருங்கதா ஹா. இதை பார்த்தாலே ஹான்னு தெரியும். அப்ப இப்படி எழுதி பழகிடுங்க. அப்ப சா ஷா ஷா ஹா. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம என்ன பண்றோம், அந்த இதுலயும் போய் பார்த்துடலாம் எப்படி நம்ம எழுதிருக்கோங்கிறத. ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த புக்கையும் பார்த்துட்டா உங்களுக்கு அந்த கிளியர் பிக்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்ப இந்த புக் வந்திருக்கு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சா நான் சொன்ன மாதிரி இப்படி 1வது இப்படி போட்டு இப்படி குறுக்குல ஒரு கோடு போட்டு இப்படி போட்டீங்கன்னா இது ஒரு சா, சாதாரண சா நான் சொன்னேன். இந்த சா சிலர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க இதை வந்து நம்ம இந்த சாவோட தான் போட்டுக்கணும். இதை மாத்தி தான் சம்டைம்ஸ் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் சா வர்றதுல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சா தான் இந்த இடத்துக்கு வரணும், இந்த சா இந்த இடத்துக்கு வரணும். இது சாதாரணமான சா வந்து இந்த சாவை தூக்கி இங்க போடணும். அதனால நான் சொன்ன சா படி ஃபாலோ பண்ணுங்க. அப்ப சாதாரண சா ஷா ஷா ஹா. அப்ப இந்த ஹா பாருங்க, இப்படி 1 இங்க போட்டா 2 இப்படி வருதா, 3 பாருங்க இப்படி ஒரு கீழே ஒரு ஈய தலைகளா திருப்பி போட்ட மாதிரி, ஈய வந்து மிரர் இமேஜ்ல போட்ட மாதிரி இப்படி போட்டுக்கிறாங்க ஈ. ஆனா நீங்க எஸ் மாதிரி போட்டு உள்ள இருந்து ஒரு கோடு போடுறது ஈஸி. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஹா பழகுங்க, அப்ப ஈஸியா வரும். ஒரு எஸ் மாதிரி போடுங்க பாருங்க. இந்த கீழே பிரிண்டர்ல வரும்போது பாருங்க எஸ் மாதிரி வந்து கீழ இருந்து ஒரு சுழி வந்துடும். நீங்க அது மாதிரி எஸ் மாதிரி போட்டு உள்ள இருந்து ஒரு கருவை எடுத்து வெளியே விட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். அப்ப யாரா லாவா ஷா 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 ஹா. இப்படி நீங்க இந்த எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணுங்க, எளிமையா வந்துடும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க, சொல்றேன். அடுத்தது நம்ம கக்கா கேக்கி போகணும், டைம் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த சால வந்து குறுக்க ஒரு கோடு போட்டீங்க, காணும். எந்த சாவுல சொல்றீங்க ஐயா? இது 3வதுல. ஆமா ஆமா ஆமா, குறுக்குல ஒரு கோடு வரணும். இதுல காணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை குடுக்குற கோடு வரலன்னா பாருங்க, இது இந்த இடத்துல பா வருது பாருங்க. இந்த பாவும் இது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பாவு வந்து குறுக்குல கோடு போட்டா அதுக்கு பேர் என்னவா மாறிடுது, சாவா மாறிடுது. அப்ப பாவும் ஷாவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஆனா எந்த இடத்துல வித்தியாசம் வருதுன்னா குறுக்குல ஒரு கோடு போடுறதுனால. அது மாதிரி வாவும் பாவும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன வித்தியாசம்னா குறுக்குல ஒரு கோடு போடுறதுனால. அப்ப குறுக்குல ஒரு கோடு போட்டா இதுக்கு வந்து பா, குறுக்குல கோடு போடலன்னா இதுக்கு பேரு வா. அதே மாதிரி குறுக்குல கோடு போடலன்னா இதுக்கு பேரு பா, குறுக்குல ஒரு கோடு போட்டா இதுக்கு பேரு ஷா. அப்ப இப்படிதான் நீங்க இந்த வார்த்தையில புரிஞ்சுக்கணும். ஐயா அவர் அது கேட்கலீங்க. மூக்கு கண்ணாடி சா இருக்கு இல்லையா, 2வது சா சா ஷா சொன்னீங்கல்ல, இந்த சா. ஆமாமா, அதுல 2 ஜாயின் பண்ற கோடு ஒண்ணு போட்டீங்க, அதுல இங்க இல்லையே அப்படின்னு கேக்குறாருங்க.
இங்க வருது லெட்டர் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் நடுவுல கோடு ஒண்ணு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த சாவை நான் ஃபர்ஸ்ட் இது எழுதி இங்க போட்டிருந்தேன், இது இங்க போட்டிருந்தது, மாறி எழுதிருக்கேன், அவ்வளவுதான். இந்த சாவை நான் மாத்தி மூணாவது இருக்கு, ரெண்டாவது எழுதி காமிச்சிருக்காரு, ரெண்டாவது இருக்கா மூணாவது எழுதி காமிச்சிருக்காரு ஐயா. ஆமா எழுதி காமிக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த சாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், இந்த சாவை ரெண்டாவது எழுதிட்டேன். ஏன்னா இதை நீங்க எப்படி மாத்தி எழுதினாலும் அந்த உச்சரிப்பு தான் முக்கியம். இங்க மாதிரி மாறாது இல்ல, பப்பா பாப்பா மாதிரி மாத்த முடியாது இல்ல. இங்க நீங்க இந்த சாவை கூட முதல்ல எழுதலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது. இந்த ஹாவை கூட முதல்ல எழுதலாம். நமக்கு தேவை இது தனி, ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்து. இதோட முடிஞ்சது, யாரா லாவாவோட முடிஞ்சது. இந்த சாங்கிற எழுத்தை நம்ம சான்ஸ்கிரிட்ல படிக்கும் போது நம்ம அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கேன் நான் சொன்னா ஊஸ்மான்னு சொல்லிட்டேன். ஊஸ்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மாத்தி மாத்தி எழுதலாம். இந்த சாவை முன்னாடி எழுதலாம், இந்த சாவை முன்னாடி எழுதலாம். ஏன்னா இது எல்லாமே தனித்தனி எழுத்துக்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது இங்க இது இப்படி வரிசை கிரமமா வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. நல்ல கேள்வி. அந்த கேள்வி அவர் எழுப்புனதுனாலதான் இது வரிசை கிரமம் இல்லைங்கிறதும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா முதல்ல இந்த சா எழுதணும் போல் இருக்கு, அடுத்து இந்த சா தான் எழுதணும் போல் இருக்கு, அடுத்தது இந்த சா எழுதணும், அப்படி நினைக்கவே வேண்டியதில்லை. தனிப்பட்ட முறையில இந்த சா எழுதலாம், இது தனி இது தனி இது தனி, எல்லாமே தனித்தனி எழுத்துக்கள்னு புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஷன் ஓகேவா? நன்றிங்கய்யா, புரிஞ்சுதுங்க. எது வேணா முன்னாடி பின்னாடி எழுதிக்கலாமா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எழுதி காட்டும் போது என்ன பண்ணேன், இந்த ரெண்டாவது சாவை முதல்ல எழுதி சாதாரண தமிழ் சா போட்ட மாதிரி போட்டேன். இந்த முதல் சாவை ரெண்டாவதா எழுதி சிவாவுக்கு வர்ற மாதிரி போடுங்கன்னு சொல்லி சிவபெருமானுக்கு வர்ற மாதிரி சி அப்படிங்கிற எழுத்த இதை சொல்லிட்டேன். அதனால இங்க இந்த கீழே இருக்கிற வார்த்தையை பார்த்து நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது ப்ரொனன்சியேஷன்ல தான் வரணும். தமிழ் வார்த்தைகளோட நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. நேத்து கிளாஸ்லயே நான் சொல்லிட்டேன். ஏன்னா தமிழ்ல இருக்கிற வார்த்தையை தான் நான் எடுத்து அங்க போட்டு காட்ட முடியுங்கிறதுனால இவங்களும் அதை தான் பண்ணிருக்காங்க. இந்த புக்லயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சாவும் இந்த சாவும் இந்த சாவும் அவங்க இருக்கிற எழுத்துக்களை கொண்டு இங்க போட்டு காட்டியிருக்காங்க. நாம இதுல கன்ஃபியூஷன் வேண்டாம். நாம படிக்க வேண்டியது இது சிவக்கு வர்ற இந்த சா இந்த சா இந்த சா எல்லாம் நம்ம உச்சரிக்கிறதுல தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சா ஷா ஷா ஹா அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மைல்டு டிஃப்ரெண்ட் இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ப்ரொனன்சியேஷன்ல அது தெரியாது, வேகமா படிக்கும்போது தெரியாது. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல கிளியர் தானே? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், மெய் எழுத்துக்களை முடிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம டோட்டலா வொவல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வியஞ்சனானி அப்படிங்கிற எழுத்துக்களை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது கக்கா கிக்கி எல்லாம் போகலாம், அதுதான் போகணும். இப்போ இந்த அடுத்தது கூட்டு எழுத்துக்கள் பின்னாடி போகலாம் பாரு. இதெல்லாம் கூட்டு எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இக்கும் இந்த ஷாவும் சேர்ந்து ஷான் மாறும். அப்ப இது எப்படிங்கிறது இப்ப போனா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இந்த புக் இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துக்கு போகிறது அப்புறம் போய்க்கலாம். இப்ப நான் சொல்றது அந்த இடத்துக்கு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் உங்களுக்கு புரியுமா. எடுத்த உடனே ரொம்ப நம்ம டெப்தா போனோம்னா கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம், அவசரம் ஒன்றும் இல்லை. இப்ப இன்னொரு இது கொண்டு வந்திருப்பா பாருங்க, இது வந்திருக்கா? இப்ப இதுல பாருங்களேன், இந்த சா முன்னாடி வந்துருது பாருங்க, இந்த சா நடுவுல வந்துருது, இந்த சா இங்க போயிடுச்சு. அப்ப இதுல மாறி மாறி இருக்குல்ல. எதுக்காக இப்படி மாறி மாறி வருதுன்னா இது எல்லாமே தனித்தனி எழுத்துக்கள். இந்த யாரா லாவாவா மாத்தக்கூடாது. இது வரிசை கிரமம். ஆனா இது வரிசை கிரமம் கிடையாது. ஏன்னா பாருங்க, இந்த சாவை முன்னாடி போட்டு இந்த சாவை தூக்கி பின்னாடி போட்டிருக்கோம் பாருங்க. அப்ப நடுவுல இந்த சா வந்துருச்சு பாருங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வரிசை கிரமம் கிடையாது. ஷா 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 ஹா அப்படிதான் நீங்க இதை படிக்க போறீங்க. அப்ப இங்க நம்ம மெய்யெழுத்தோடு இப்ப உயிரெழுத்து சேர்க்காமல் எழுதப்பட்டால் அது ஹலந்த் வெஞ்சனம் அப்படின்னு பேரு. ஹலந்த் அப்படின்ற இந்த வார்த்தை பாருங்க, ஹா லா நா போட்டிருக்கா, இத்துக்கு புள்ளி வச்சிருக்கு. அப்ப ஹலந்த் அப்படிங்கிற வார்த்தை. அப்புறம் வா இங்க பாருங்க, வா எழுத்த கூட்டு எழுத்துல சேர்த்திருக்காங்க. அப்போ வியஞ்சனா அப்படிங்கிற வார்த்தை இங்க வருது. அப்போ ஹலந்த் வியஞ்சனா எனப்படும். உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த சாதாரண காவை தான் இங்க புள்ளி வச்சு இக்கு அப்படிங்கிறோம். இதை அந்த இக்க இக்கு அப்படின்னு அந்த ஹாவோடு சேர்த்து எழுத்துறோம். இங்க இக் இக் ஹிக் இக் இக் அப்படி படிக்கிறது தான் இது புள்ளி வைக்கிற எழுத்துக்கள். அதை இந்த தமிழ் எழுத்துக்கள் மாதிரி மேல புள்ளி வராது, கீழே இந்த மாதிரி கோடு வரும். கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு இழுக்கப்பட்டால் அது புள்ளி வைக்கப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அதை சொல்றேன். அப்ப இந்த இடத்துக்களை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா உயிரெழுத்து சேர்க்கப்படும் போது, அதனுடன் உயிரெழுத்து சேர்க்கப்படும் பொழுது ஹலந்த் வியஞ்சனா அப்படிங்கிற மெய்யெழுத்தும் சேர்ந்து அது அஜந்த மெய்யாக மாறுகிறது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை இங்க சொல்றாங்க. அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா, அப்புறம் இக் பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா, இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா, இக் பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா. இப்படிதான் நம்ம இந்த எழுத்துக்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சொல்லப்படுது. பட் நம்ம இதெல்லாம் இப்ப தாண்டி வந்துட்டோம். அப்புறம் இந்த மெய்யெழுத்துக்கள், வகுக்கப்பட்ட மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பர்சஹா அப்படின்லாம் இருக்குல்ல, ஸ்பர்சாஹா அப்படின்லாம் இருக்கு. அப்ப தொடுதல் அப்படிங்கிற ஸ்பர்சம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இங்க சொல்றோம். அப்புறம்
கர்க்கஸ் அப்படின்னா கடினமான மெய் எழுத்துக்கள். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இப்ப நம்ம சான்ஸ்கிரிட் படிச்சதுனால பாருங்க ஆ லா பா வருதா. அல்ப பிராணா அப்படின்னு இதுக்கு பேரு. அல்ப பிராணா அப்படின்னா லேசான சுவாசத்துடன் உச்சரிக்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா மா போட்டிருக்கு, ஹா போட்டிருக்கு. அதே மாதிரி பா பக்கத்து இப்படி கோட்டு போட்டா பிரா, அப்புறம் நா. இப்போ மகா பிராணா அப்ப கடின மூச்சுடன் உச்சரிக்கப்படுகிறது. அப்படிதான் இங்க அல்ப பிராணா மகா பிராணா அப்படிங்கிற அடிப்படையில இந்த எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்படுகிறதுங்கிறது இங்க சொல்லி கொடுக்குறாங்க. பட் நான் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் கொடுக்காம உங்களுக்கு உச்சரிப்புல மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். கக்கா க நா இப்படி மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஆனா இதுக்கு உச்சரிக்கிற மெத்தடை சான்ஸ்கிரிட் புக்ல எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அல்ப பிராணா மகா பிராணா அப்படின்னு நீங்க உச்சரிக்கிற மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி பிராணனை அந்த சுவாசத்தை கொண்டு உச்சரிச்சு பழகுங்க. லேசான சுவாசத்துடன் உச்சரிக்கப்படுகிறது, கடின மூச்சுடன் உச்சரிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுகிறது. அப்புறம் இது பாத்தீங்கன்னா மெல்லினம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையோட சொல்லி பாருங்க. இங்க கா மேல ஒரு புள்ளி வச்சிருக்கா, கண்டகா அப்படிங்கிற வார்த்தையை இங்க சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். டா, இந்த டா எழுத்து இருக்கு, இங்க இக்கு டா அப்படிங்கிறத புரிஞ்சு இங்க வா போட்டு யா வந்துடுது. அப்ப வ ட இவ் யா அப்படின்னு வரும். அந்த மாதிரி நம்ம எழுத்து கூட்டி படிக்கலாம். இது பின்னாடி போகலாம், இப்ப போனா கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்ப அதனால நான் இப்போ இந்த புக்கை இப்படி நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க போதும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப நம்ம கக்கா கிக்கி போலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நான் உங்களுக்கு எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த இடத்துல கக்கா கிக்கி பார்க்க போறோம். நான் அப்ப சொன்ன அதே மெத்தட் தான் பாருங்க. கா அப்படிங்கிற எழுத்த நீங்க சாதாரணமா எழுதுறீங்க. பக்கத்துல ஒரு கோடு போட்டீங்கன்னா கா. அந்த காவுக்கு இந்த பக்கம் ஒரு கோடு போட்டா கி, இப்படி போட்டா கி. அப்புறம் இங்க போட்டா கு, இது கு, இது க்ரு, இது கே, இது கை, இது கோ, இது கவ், இது கம், இது கஹா. இப்படி நீங்க இந்த எழுத்த படிக்கணும். இப்ப இதை எப்படி நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப நான் அதை உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஒரு இதை மட்டும் எழுதி கொடுக்குறேன். நீங்க அந்த காக்கா மட்டும் இன்னைக்கு எழுதினா போதும். அப்புறம் நம்ம அடுத்த கால்லாம் அடுத்த லைன்ல போகலாம். ஒவ்வொன்றா எழுதி பழகும். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போறேன். இப்போ நம்ம எழுதுவோம் பாருங்க. எப்படி இதை எழுத போறோம் அப்படின்னா பாருங்க, சாதாரணமா நம்ம இப்படி ஒரு கோடு போடுவோம். அப்புறம் இப்படி வளைச்சி இப்படி கொண்டு இப்படி விட்டுருவோம். மேல ஒரு டாப்ல ஒரு கோடு போடுவோம். இதுக்கு பேரு கான். நமக்கு ஏற்கனவே எழுதி பழகிருக்கோம். இப்ப இதோட கூட என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி ஒரு கோடு இப்படி வளைச்சி இப்படி கொண்டு இப்படி பாதியில விட்டுட்டு மேல இப்படி கோடு போடுறதுக்கு முன்னாடி பாருங்க இப்படி சைட்ல ஒரு கோடை போட்டுட்டு இங்க மேல இருந்து இப்படி ஒரு கோடை இழுங்க. இது க, இது கா, இது கா. அடுத்தது அதே மாதிரி காவை பாருங்க. இப்படி ஒரு கோடு இப்படி சாதாரண கா எழுதுற மாதிரி எழுதிக்கிங்க. ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்படி எழுதிக்கிங்க. இங்கிருந்து என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு வளைவை கொண்டு இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இங்கிருந்து ஒரு கோடை போட்டுங்கன்னா இதுக்கு பேர் கி, கக்கா கி. அடுத்தது ஒரு கோடு இப்படி போடுங்க. இதை இப்படியே வளைச்சி இப்படியே பழைய மாதிரி கா போடுற மாதிரியே கொண்டு இப்படி நிறுத்துங்க. இந்த சென்டர் கோட்ல இருந்து பாருங்க இப்படி இறக்கிக்குங்க. மேல இருந்து ஒரு கோடை இப்படி போட்டுக்குங்க. இதுக்கு பேரு கி, கா கி. அடுத்தது கூ என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி கா இப்படி போட்டுக்குங்க. மேல இப்படியும் போட்டுக்குங்க. இந்த இடத்துல பாருங்க ஜஸ்ட் இப்படி ஒரு சுழிச்சு விடுங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு பேரு கூ. அதே மாதிரி இன்னொரு கா இப்படி போடுங்க. இப்படி கொண்டு நிறுத்திக்குங்க. மேலேயும் டாப்லயும் ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்படி போடுங்க. இப்ப இதை இப்படி வளைச்சு விட்டீங்கன்னா இதுக்கு பேரு, இந்த இதுக்கு ஆப்போசிட் போட்டீங்கன்னா குக்கு. அடுத்தது இதே காவை இப்படி போட்டு இப்படி நிறுத்திட்டு இப்படி ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா இதுக்கு பேர் குரு. பாருங்க இது எப்படி நம்ம தமிழ் எழுதி காட்டுறேன்னா பாருங்க. இது முதல் எழுத்து கா, ரெண்டாவது எழுத்து கா, மூணாவது எழுத்து கி, நாலாவது எழுத்து கி, இது கு, இது கு, இது குரு. இப்ப புரியுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம எழுதியிருக்கிறோம். கக்கா கிக்கி குக்கு குரு. அடுத்தது கே எழுதும் போது சாதாரணமா கா எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு கா போடுங்க. இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. மேல இருந்து பாருங்க இப்படி இழுத்துட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல லைட்டா பெண்ட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா போதும். இதோட டச் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் கே, கக்கா கிக்கி குக்கு குரு கே. கேக்கு அப்புறம் கே எல்லாம் கிடையாது. கே சாரி
இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்படி ஒரு போட்டு அதை ரெண்டா இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டீங்கன்னா கை, அதாவது இப்படி எழுதுறேன், நல்லா இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு கை. அப்ப கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கை. அப்புறம் இப்படி கொண்டு வரீங்க. இன்னொரு கோடு பாருங்க, இப்படி சைட்ல ஒரு கோடு போடணும். அப்புறம் இப்படி போட்டுக்கணும். இந்த கோடோட இதை சேர்த்துங்க. இதுக்கு பேர் வந்து கோ. கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கை, கோ. அடுத்தது கவ் என்னன்னா, இப்படி கா போடும்போது இங்க பக்கத்துல ஒரு கோடை போட்டா இதுக்கு பேர் என்ன, வெறும் கா தானே. அந்த காவோட 2 இதை சேர்த்துக்குங்க. அப்ப இது கோ, கவ். அப்புறம் சாதாரணமா ஒரு கா போடுங்க, மேல புள்ளி வச்சுக்கோங்க, இதுக்கு கம். திருப்பி சாதாரணமா ஒரு கா போடுங்க, மேல ஒரு கோடு போட்டு சைட்ல புள்ளி வைங்க, கஹா. இப்ப இது வந்து கோ, இது வந்து கவ், கவ். அடுத்த எழுத்து வந்து கம், அடுத்த எழுத்து வந்து கஹா. இப்படிதாங்க. கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கே, கை, கோ, கவ், கம், கஹா. கே கே எல்லாம் கிடையாது. இங்க நம்ம எப்படி அ எழுதும் போது அ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் மஹா சொல்றோமோ அப்படியே வார்த்தை இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம தமிழ் எழுத்துல வர்ற மாதிரி அப்புறம் உ அப்புறம் அந்த ரு அப்படி எல்லாம் போய் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இங்க சொல்லப்பட்டதை மட்டும் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. கக்கா, கிக்கி, குக்கு, குரு, கே, கை, கோ, கவ், கம், கஹா. சாதாரண காதானுங்க, கூட இதெல்லாம் நீங்க சேர்த்து எழுதணும். கிக்கி, குக்கு, குரு, கே, கை, கோ, வருது இல்லைங்கய்யா? ஆமா, அது தேவையில்லைம்மா. குரு எல்லாம் தேவையில்லை. அதாவது நமக்கு, அதாவது இங்க ரூ அப்படிங்கிற வார்த்தை இங்க நமக்கு தேவை கிடையாது. இது மட்டும் நீங்க எழுதி பழகுனா போதும். குரு மட்டும் எழுதிக்கீங்க. அதாவது ஹிந்தியோட கம்பேர் பண்ணாதீங்க. ஹிந்தியில வந்து சில வார்த்தைகள் சேர்த்தி வரும், இங்க சேர்த்தி வராது. இப்ப நீங்க இங்க சொல்லப்பட்டதை மட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணிக்கீங்க. சரிங்களா? இப்ப நீங்க வந்து அ வந்து ரூ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இங்கே அதே மாதிரி வருமா அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 வார்த்தை கீழே அந்த குருவை எழுதுவாங்க. அது தேவைப்பட்டா நீங்க அந்த மாதிரி எழுதி பழகலாம். அதாவது இப்ப நான் இதுல இருந்துகிட்டு இருக்க தெரியுதா, இப்ப வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. பாருங்க எப்படி எழுதுவாங்கன்னா, இப்படி கு பாருங்க, இப்படி வந்து இப்படி போட்டா குரு, இன்னொன்னு சேர்த்துக்கிட்டா குரு, அவ்வளவுதான். இப்படி போட்டுக்கணும், இப்படி போட்டுக்கிட்டா குரு, அதுல இன்னொன்னு சேர்த்துக்கிட்டா இதுக்கு பேரு குரு. அதாவது குரு அப்படின்னு ஆயிடும். குரு, இது வந்து குரு, அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம் இல்ல. அந்த ஒரு கர்வு மேல 2 கர்வு போட்டுக்கிட்டீங்கன்னா குரு. அது தேவையில்லைமா. அதாவது நம்ம ரொம்ப ரேரா வரும் இந்த லெட்டர்ஸ் எல்லாம். அதனால நம்ம குரு எழுதிட்டா போதும். 2 வந்துட்டா குருன்னு தெரிஞ்சுக்குங்க. அது அதிக யூசேஜ் இல்லை இந்த இடத்துல. அதனால ரூ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எழுதி பழகுங்க. அது தேவைப்பட்ட திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை மட்டும் எழுதுங்க போதும், ஒன்றும் கன்ஃபியூஸ் வேண்டாம். நீங்க எழுதிட்டு வாங்க. வர வர நம்ம படிக்க நமக்கு எல்லாம் கிளியர் பிக்சர் வந்துடும். ஸோ நான் படிக்கும்போது வர சந்தேகத்தை எல்லாம் நான் தெளிவுபடுத்தி தரேன். அப்ப நம்ம வகுப்பு நிறைவு செய்யலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐயா ஒரு டவுட் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, அந்த கே வந்து ஒத்த சுழி கேவா இல்ல ரெட்ட சுழி கேவா ஐயா? தமிழ்ல சுழிப்போம்ல. அதாவது அந்த அ எழுதும் போது எப்படிங்க இல்லையா, ஏன்னு எழுதுறோமோ அதே மாதிரிதான் இங்க கேன்னு தான் எழுதணும். அதாவது ஏ அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, ஏ ஐ அப்படிங்கிற மாதிரி இங்க கே கை அப்படிதான் எழுதணும். சேம் ஆல்பபெட்ல இருக்கிற அந்த அ இ தான். அதுல எப்படி நம்ம ஏன்னு நெடில உச்சரிக்கிறோமோ அது மாதிரி இங்க கேன்னு நீங்க நெடிலா தான் எழுதணும். அது உச்சரிக்கும் போதே கேன்னு தான் படிக்கணும், கேன்னு படிக்க கூடாது. கே கை கோ அப்படிதான் படிக்கணும். தமிழ்ல எழுதல, அந்த கிளாரிஃபைக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. தமிழோட நீங்க இதை கம்பேர் பண்ணாதீங்க. இங்க சொல்லப்பட்ட அந்த சான்ஸ்கிரிட் வேர்டை மட்டும் எடுத்து அதோட நீங்க எழுதி பழகதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க தமிழ்ல வர்ற சில வார்த்தைகளோட இப்ப எங்க ஏ வரலையேன்னு கேட்க கூடாது. ஏன்னா அங்க ஏ இல்ல, ஏ ஐ தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க கே கை தான் இருக்கு. அப்படிதான் நீங்க எழுதி பழகணும். சோ நம்ம அந்த புக்கை பாத்துக்குங்க. உங்களுக்கு எல்லா புக்கும் கொடுத்துருக்கேன், புக்கை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் தனிப்பட்ட முறையில் நீங்க மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். டீச்சர்ஸ் கிட்டையும் கேட்டுக்கலாம். யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். வாய்ஸ் மெசேஜாவும் ரிப்ளை கொடுப்பேன். டீச்சர்ஸ் கிட்டையும் நீங்க கேட்டுக்கலாம். அப்ப நேரம் கருதி நம்ம வகுப்பை நிறைவு செய்யறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. கோடான கொடி நன்றி.